தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மார்க் எழுதிய சேர்ந்த வாசகம் அதிகாரம் 12 இறைவசனங்கள் 28 முதல் 34 முடியும். அக்காலத்தில் மறைநூல் அறிஞர்கள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியில் நின்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 9ஆம் வாரம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி 2024ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்றைய நற்செய்தியாளர் நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மிக 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 எத்தனை மிக போடுமோ அவ்வளோ மிக முக்கியமான ஒரு கட்டளையை நமக்கு எடுத்துரைக்கிறார். ஓகேங்களா? ஆதி காலத்தில் நம்ம கடவுள் 10 கட்டளை கொடுத்துருப்பார் இல்லைங்களா? அதை சுருக்கி நம்ம இயேசப்பா 2 கட்டளையில் அடக்கிட்டார். ஒன்று என்னது? எல்லாவற்றிற்கும் மேலாக முழு இதயத்தோடு ஃபுல்லு தான். ஓகேங்களா? முழு இதயத்தோடு, வெறும் இதயத்தோடுன்னு சொல்ல, முழு இதயத்தோட அன்பு செலுத்தணும். யாரை? கடவுளை. அதுக்கப்புறமேட்டு தான் உங்களையே நீங்கள் அன்பு செய்யணும். அதுவும் உங்களை நீங்கள் எப்படி அன்பு செய்யணுமோ அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் அடுத்திருப்பவரை நீங்கள் அன்பு செய்யணும். ஓகேங்களா? ஸோ நம்பர் 1 யார்? கடவுள். நம்பர் 2 தான் நீங்களும் மற்றவங்களும். ஓகேங்களா? ஸோ எல்லாரையும் சமமாக அன்பு செய்யுங்க, அது போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசு ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.